சர்ப்ரைஸ். நார்மல் நீங்க என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ். 5 வாரத்தில் வந்த பிரச்சனை 5 மாதங்களை தாண்டி போக ஆண்டவர் கிருபை செய்தார். நேரம் இல்லாத ஒரு குழந்தைக்காக நாங்கள் தவறு ஆனால் யோகு கொடுத்தது மாதிரி ஆண்டவர் ரெட்டிப்பான ஒரு நன்மை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டவர் ஸோ நம்ம இப்போ வளைகாப்பு 5வது மாதம் வளைகாப்பு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சர்ப்ரைஸ்டாகவும் இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளில வரேன். டவலோட தான் பார்த்தேன். சர்ப்ரைஸ். நார்மல் நீங்க என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ். வாங்க வாங்க வெளியே வாங்க. அப்படியே நல்லா செய்யணும். சர்ப்ரைஸ் அவளுக்கு தெரியல. லாக் பண்ணிடும். சர்ப்ரைஸ் வீடியோ காட்டிட்டு போறோம். 2 பேர் வேற அவ்வளோ பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன சேனல் நேம்னு தெரில, எதில் போடுறோன்னு தெரில வீடியோ. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து நடந்துச்சு இன்னைக்கு. ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுச்சு. ஒரு செகண்டில் நான் யோசிக்கவே இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து தெரியும். வேர்ல்டில் வந்து நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்போம், என்னென்னமோ செய்வோம், எதோ பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிற மாதிரி சில நேரம் தோணும். அந்த மாதிரி டைமில் கரெக்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிற்பாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப பயங்கரமான சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் சுச்சுவேஷன் அப்படி. ஸோ மேற்கொண்டு வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். கர்த்தருடைய பர்சனல் சோதரம் ஏசப்பா என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஏசப்பாக்கு நன்றி. ஸோ ஆண்டவருடைய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் காலை பொழுதும், இரவு நேரத்தில் தூங்கும் போதும், மதியான நேரத்துலையும் ஏதாவது அவளுக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போதும் அவர் துணையாக இருப்பார். 5 வாரத்தில் வந்த பிரச்சனை 5 மாதங்களை தாண்டி போக ஆண்டவர் கிருபை செய்தார். நேரம் இல்லாத நேரத்தினால ஆண்டவருக்கு மட்டுமே இந்த மகிமை. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் பிச்சையாக கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு ஃபேன்சியாக பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசனு ஆண்டவர் நாம மட்டும் மகிமை பண்ணணும். ஆண்டவர்கிட்ட எங்களோட இந்த காப்பார் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்துட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடிமையை விட ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போவுமே என்னால் வந்து ஒரு சாட்சி சொல்லணும்னா எனக்கு முதல்ல அழுக வரும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அற்புதத்தையும் அதிசயமாக செஞ்சுருக்காரு. ஒரு குழந்தைக்காக நாங்கள் தவம் ரெட்டிப்பான ஒரு நன்மையை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இருக்கிற நாட்டிலே ஆண்டவர் கடந்து போக உதவி செய்வார். இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் காக்க வல்லவராக இருக்கிறபடியெல்லாம் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய பேர் இதுக்காக பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் அவளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டருக்கும் இதுக்கு உதவியாளராக இருக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கணும். விசேஷமாக சுகாவும் நார்மலுக்கும் பொறுமையை கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும். இனிமேல் இந்த கண்ட திருடியும் காண்பதில்லைங்கிற மாதிரி கர்த்தாவே நீர் இதுவரைக்கும் காத்து வழி நடத்திருக்கிற, இன்னமும் காத்து வழி நடத்த ஒரு தயவாக உங்களுக்கு நன்றி செய்வோம். இது எல்லாமே ஆண்டவருக்கு மட்டுமே. மற்றவங்க இதில் யாருமே மகிழ்வுபடவோ நான் தான் அப்படின்னு சொல்லவோ யாருக்கு உரிமை கிடையாது, ஆண்டவருக்கு தவிர. ஆண்டவர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இருக்கிற நாட்களை கடந்து செல்ல உதவி செய்கிறார். ஆமென். ஹாய். ஸோ வந்து எங்கள் நிலைமையை பாருங்க, ஃபுல்லாக வந்து பூசிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஹலோ, வெல்கம். ஒரே சத்தமாக இருக்குது. 5th மந்த்தில் வந்து பேபி ஷவர் வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து சர்ப்ரைஸாக அண்ணி வந்து பண்ணாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியே வந்து ரொம்ப டஃப்பான ஜேர்னி. அதில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பை காட்ஸ் கிரேஸ் இது வந்து மெயினாக எல்லாமே ஹேப்பனிங்காக இருக்குது. ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் எல்லாமே. அண்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லைல்ல, ஜாலியாக இருந்துச்சு. இதோட டீடைலான வீடியோஸ்ல வந்து அப்புறமா இதான் எங்க லுக்கு பார்த்துக்கோங்க. நல்ல நிலைமையில இருந்தேன். தெரிஞ்சிருந்தா ஒயிட் போடாம இருந்திருப்பேன், எனக்கு தெரியாது. சரி ஓகே, இவளுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே, தேங்க்யூ. எங்க அம்மா ரொம்ப வாய்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஓகே, பாய் பாய்.